أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால், அவருடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்துடைய 23வது நோன்பை நோற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் உள்ள தூய்மையோடு செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகளையும் நற்செயல்களையும் அல்லாஹ் ஏற்று அதற்குண்டான நற்கூலியை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. உலக வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டும், மறுமையிலே வெற்றியாளர்களுடைய பட்டியலிலே இடம்பெற வேண்டும். அதன் மூலம் வல்ல அல்லாஹ் நல்லோர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்ற பேரின்ப பாக்கியமான சொர்க்கம் என்கின்ற மகத்தான பாக்கியத்தை அடைய வேண்டும். இதுதான் நமது லட்சியம். அந்த லட்சியத்தை எப்படி அடைய வேண்டும், அந்த பாக்கியங்கள் என்னென்ன என்பதை தெரிவதற்காக இந்த ரமலான் மாதத்திலே சுவனப்பாதை என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் தெரிவதற்கான விஷயம் என்னவென்றால், சுவனத்து கடை வீதிகள், சுவனத்தினுடைய கடை வீதிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை பொறுத்தவரையில அது அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்கின்ற ஒரு இல்லம், ஒரு உலகம், சொர்க்க உலகம். அப்படிப்பட்ட அந்த உலகம் மூமின்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறார், அவனை விசுவாசிக்கக்கூடியவர்கள். இப்படி ஒரு சொர்க்கம் இருக்கிறது என்பதை மனப்பூர்வமாக நம்பி அதற்காகவே உழைக்கக்கூடியவர்கள், அதை ஆசைப்படக்கூடியவர்கள், அவர்களுக்காக எல்லா விதமான இன்பங்களும் அங்கே தயார் நிலையிலே இருக்கிறது. அந்த இன்பத்துடைய யதார்த்தத்தை யாராலும் புரிய முடியாது. இன்பத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, புரிய முடியாது. அதை ருசித்தவர்களுக்குத்தான் தெரியும் அந்த இன்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், ஃபலா தஅலமு நஃப்ஸுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். ஃபலா தஅலமு நஃப்ஸுன், எந்த ஒரு ஆத்மாவாலும் அதை அறிய முடியாது. மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், அவர்களுடைய கண் குளிரச் செய்யக்கூடிய மகத்தான பாக்கியங்கள் என்னென்ன என்பதை யாரால் அறிந்துவிட முடியாது. அந்த பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் உலகத்திலே செய்த நற்செயலுக்கான கூலியாக, பரிசாக அல்லாஹ் அவற்றை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்படிப்பட்ட பேரின்பங்கள் பல வகைகளில் இருக்கிறது. என்னென்ன வகையிலெல்லாம் அந்த சொர்க்கவாசிகளை மகிழ்விக்க செய்ய முடியுமோ அந்த ஏற்பாட்டை எல்லாம் அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஏற்பாடுகளில் ஒன்றுதான் சொர்க்கவாசிகள் தங்களுடைய இருப்பிடங்களிலும் கூடாரங்களிலும் தங்களுடைய மனைவிமார்களோடு தங்களுடைய ஜோடிகளான ஹூருல் ஈன்களோடு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக அந்த நேரங்களை கழித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி கழிக்கின்ற அந்த நிலையிலே ஒரு விதமான மகிழ்ச்சி என்னவென்றால்,
அங்கே பல வீதிகள் இருக்கின்றன சொர்க்கத்துல. அந்த அந்த வீதிகளை அஸ்வாக் என்று சொல்லப்படுகிறது. ஹதீஸ்ல அஸ்வாக், அஸ்வாக் என்றால் வீதிகள், கடை வீதிகள். கடை வீதிகள் என்று சொன்னா நம்ம உலகத்துல பாக்குற மாதிரி சந்தைகள் இல்லை. காய்கறி ஜாமான் வாங்குறது, நீ வாங்குறது, அந்த மாதிரி கொஞ்சம் கடை வீதிகள் அல்ல. சொர்க்கவாசிகள் ஒன்று கூடுகின்ற இடம். அதைத்தான் அஸ்வாக் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்திலே கடை வீதிகள் இருக்கின்றன, மூமின்கள் சந்திக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கே சந்திப்பார்களாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அந்த மூமின்கள், அந்த அவருடைய நண்பர்கள், அவரோடு பழகியவர்கள், இப்படி பல்வேறுபட்டவர்கள் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நடைபெறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஏற்கனவே நம்ம விலகி இருக்கிறோம். அங்க நாட்கள் உண்டா? சொர்க்கத்துல நாட்கள் உண்டா? கிடையாது. சொர்க்கத்துல இங்க மாதிரி வாரத்துல 7 நாள், மாதத்துல 30 நாள் என்பதெல்லாம் அங்க கிடையாது. காரணம் என்ன என்றால், நம்ம சொன்னோம், அங்கே சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, அங்கே இரவும் இல்லை, பகலும் இல்லை. அதான் சொர்க்கம். அங்க எல்லாம் ஒரே மாதிரியான நேரமாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இங்க வெள்ளிக்கிழமையிலே கொண்டு சேருவார்கள் என்று சொன்னால் அங்கே அது எப்படி அறிவது? அதுக்கு வியாக்கியானங்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது, நம்ம எப்படி ஒரு வாரம் என்றால் இவ்வளவு நேரம் என்ற ஒரு உத்தேசம் கணிக்கிறோமா இல்லையா? அந்த கணிப்பின் அடிப்படையிலே அவர்கள் ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். வெள்ளிக்கிழமை அளவுக்குள்ள அந்த நாட்கள்ல இடவிட்டு அந்த சந்திப்புகள் அங்கு கூடுவது, மகிழ்ச்சிகரமாக நேரத்தை கழிப்பதற்காக வேண்டி அங்கே அவர்களுடைய சந்திப்புகள் இருக்கும். ஒருவர் கருத்துரிப்பார்கள். அப்படியே அப்படி சந்திக்கின்ற பொழுது, அந்த சந்திக்கின்ற அந்த நேரத்திலே, அந்த இடத்துல ஒரு விதமான காற்று வீசுமா. சொர்க்கத்தில இருந்து ஒரு அழகான, ஒரு நறுமணம் கமலக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காற்று அவர்களுடைய மேலே என்ன செய்யுமா? அவருடைய ஆடையிலும் அவருடைய உடம்பிலும் அந்த காற்று படுமா. அந்த காற்று பட்ட உடனேயே அவர்களுடைய அழகும் பொலிவும் அதிகரித்து விடுமா. யாரு? அந்த சொர்க்கவாசிகள். சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பார்கள்? எப்படி இருப்பார்கள்? நாம் சொன்னமா இல்லையா? கணவர்களா இருப்பார்களா, குழந்தைகளா இருப்பார்களா? கணவனும் இல்லை, குழந்தையும் இல்லை, 30 வயசு இளைஞர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் இந்த சந்திப்பிலே, இந்த வாரம் ஒருமுறை இந்த வாஷ் பண்ற மாதிரி, வாகனங்களை வாஷ் பண்ற மாதிரி வாஷ் பண்ணி பொலிவு ஏற்படுதா இல்லையா? அழகு ஏற்படுத்துதா இல்லையா? அத மாதிரி இந்த சந்திப்புல, வெள்ளிக்கிழமை சந்திப்பின் போது ஒரு காற்று அடிக்குமா. அந்த காற்றுக்கு ஷிமால் என்று சொல்லப்படுது. அது ஷிமால்னா அது ஒரு அற்புதமான ஒரு காற்று உலகத்திலே நாடுகள் இருக்குது. அதே மாதிரி நறுமணம் கமிழ்ந்த ஒரு வகையான காற்று அவர்களுடைய உடம்புகளிலும் அவர்களுடைய உடைகளிலும் அந்த காற்றுகள் எல்லாம் அப்படியே அடிச்ச உடனே அவர்கள் பொலிவு பெறுகிறார்கள். அழகுக்கு மெருகேற்றப்படுகிறார்கள். பார்ப்பதற்கு ரொம்ப கவர்ச்சியாக ஆகிடுவார்கள். இவ்வளவு அற்புதமான அந்த கவர்ச்சி, இது மேக்கப் அல்ல, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் தன் அடியார்களுக்கு கொடுக்கின்ற கிஃப்ட். மதிச்சு அந்த பொலிவோடு, அந்த அழகோடு அவர்கள் என்ன செய்வார்களாம்? தங்களுடைய இருப்பிடங்களுக்கு போவார்கள். அங்கே அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய இதெல்லாம் இருப்பார்களாம். இவர்களை கணவன்மாரை அவர்கள் பார்த்த உடனே அந்த மனைவிமார்களாம் சொல்வார்களா, கணவரை, என்ன இது ஒரு அற்புதமா, இவ்வளவு அழகாக இருக்கிறீர்களே, பார்ப்பதற்கு அழகாக விரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று அவர்கள் சொல்வார்களாம்.
அதுக்கு இந்த கணவன்மார்கள் சொல்வார்களா, அவர் கணவன் வந்து மனையை பார்க்கும்போது மனையை அதை விட அழகா ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து வெளியே போகும்போது எப்படி இருந்தாலும் அதை விட அழகாக பார்ப்பதற்கு கவர்ச்சியாகவும் நல்ல மெருகேற்றப்பட்டவர்களாகவும் பார்ப்பதற்கும் இருக்கிறார்கள். இன்னும் அழகாக இருக்கிறார் என்று இது அல்லாஹ் நல்லடியார்களுக்காக வேண்டி செய்கின்ற அற்புதமான பாக்கியம். இந்த நிகழ்வு ஒரு தடவை 2 தடவை அல்ல, அதில் திரும்ப திரும்ப நீங்கள் என்னென்னைக்கும் நிரந்தரமாக இங்கேயே நீங்கள் சொர்க்கத்திலிருந்த வாழ்த்து செய்தி வந்து கொண்டே இருக்குமா. சொர்க்கத்துல வாழ்த்து செய்தி அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சொர்க்கவாசிகளே, உங்களுக்கு சாவு கிடையாது, சொர்க்கவாசிகளே உங்களுக்கு மரணம் கிடையாது, என்னென்றைக்கும் நீங்கள் இங்கேயே நிலைத்திருக்க போகிறீர்கள், அனுபவியுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்ற நற்செய்திகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்குமா. இதான் சொர்க்கத்து கலைவீதிகள். அந்த சந்திப்பின் போது வாரம் ஒருமுறை சந்திக்கின்ற அந்த நிகழ்வுகளில முக்கியமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற இன்னொரு அற்புதமான பாக்கியம் என்னவென்று சொன்னால், அந்த சந்திப்பில் எல்லாரும் கூடி நிற்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு காட்சி அளிப்பார். அந்த காட்சியை கண்டு மகிழ்கின்ற ஒரு பாக்கியம் தான் சொர்க்கத்திலேயே மிக டேஸ்டான ஒரு பாக்கியம், ஒரு உன்னதமான பாக்கியம். அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்த்து மகிழ்கின்ற பாக்கியம். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், உஜூஹு யௌமைதின் நாஸிரத்துன் இலா ரப்பிஹா நாஸிரா. எத்தனையோ முகங்கள், குதூகலமான முகங்கள், செழிப்பான முகங்கள். இங்க செழிப்பாகி விட்டதா இல்லையா, அந்த பிரஷ் பண்ணப்பட்டு காற்று பிரஷ் பண்ணப்பட்டு செழிப்பா முகம் எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த முகங்கள் எல்லாம் இலா ரப்பிஹா நாஸிரா, தன்னுடைய ரப்பை அவைகள் பார்த்து மகிழ்ச்சி அடையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சோபனம் சொல்வான், வாழ்த்து சொல்வான். எனக்காகவே நீங்கள் வாழ்ந்தவர்கள், எனக்காகவே அர்ப்பணித்தவர்கள், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அடிக்கடி அவர்களை மகிழ்விப்பான் என்று ஹதீஸே சொல்லப்படுகிறது. ஆக இந்த சொர்க்க வாக்கியம் இருக்கிறதா இல்லையா, இதுவெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் செய்யக்கூடிய அந்த நற்செயல்கள் காரணமாக, நற்செயல்களுக்காக அல்லாஹ் நல்லோரை கண்ணியப்படுத்துகின்ற நிகழ்வு இத மாதிரி சொர்க்கத்தில் நிறைய நிகழ்கிறது. இதெல்லாம் நான் தெரிந்தது கொஞ்சம், அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தது கொஞ்சம். அவர்களுக்கு என்ன சொல்லப்படுதோ அதைத்தான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். யதார்த்தமான அந்த நிகழ்வுகள், சொர்க்க பாக்கியங்கள் அது எப்படி என்பதெல்லாம் நேரடியாக பார்க்கின்ற பொழுதுதான் அது நமக்கு புலப்படும். எனவே அந்த பாக்கியத்தின் பால் ஈர்க்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அற்புதமான பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்துதா. யா அல்லாஹ், இந்த அழிந்து போகும் உலகத்தை எங்களுக்கு பெரிதாக காட்டாதே, நிரந்தரமாக அந்த பேரின்ப வாழ்க்கையை எங்களுடைய உள்ளத்திலே பதிவு வைத்து அதற்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக, அதற்கு ஆசைப்படக்கூடியவர்களாக எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்களையும் எல்லோரையும் அதற்கு தகுதியானவர்களாக ஆக்கிவிடு என்று இந்த புனிதமிக்க நன்னாட்களிலே ரமதான் மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதுதான் நமது கடமையா இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லோருடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து அல்லாஹ்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.